ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா 2-3 நாளாக ஆளே காணோன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. கண்டிப்பாக இதுக்கு மேலே டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது சண்டேவோட விலாக் தாங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வீக்கெண்ட்ஸ் ஆனால் இந்த மலைக்கு பசங்களையும் கூப்பிட்டு ட்ரெக்கிங் வருவாங்க. சரி, நாமளும் இந்த வீக் தாக்ஷோ கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவளே கிளப்பி கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே 6:30 ஆயிடுச்சு. 6:30 ஆனால் என்ன, நம்மளுக்கு எனக்கு லீவ் தானே, ஸோ லேட்டாக வந்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் கூட அவள் மலை ஏற மாட்டான்னு நினச்சேன். பார்க்குறீங்களே எவ்வளோ சூப்பராக மலை ஏறிட்டு இருக்கான்ட்டு. பாதி தூரம் ஸ்டெப்ஸ் வரையும் அவளாவே தான் ஏறி வந்தா. அதுக்கப்புறம் அம்மா கால் வலிக்குது, தூக்குங்க தூக்குங்கன்னு ஒரே ஆர்ப்பாட்டம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம தனியாக மலை ஏறினாவே நம்மளுக்கு தலை கிருட்டுன்னு சுற்றும். இதில் பாப்பாவே தூக்கிட்டு ஏறணும்னா என் நிலமை எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்குன்னு. சரி, ஓகே, வேறு வழியில் நம்ம அவளையும் தூக்கிட்டு தான் ஏறணும்னு சொல்லிட்டு அவளே தூக்கிட்டு ஏறினேன். வழக்கமாக இந்த மலை ஏறதுக்கு 30லேருந்து 40 நிமிஷம் தாங்க ஆகும். ஆனால் நாங்கள் 1 மணி நேரமாக இந்த மலையை ஏறிட்டு இருந்தோங்க. நம்ம தாங்க பயந்துக்கிட்டே குழந்தைங்களை எங்கேயுமே விளையாட விட மாட்டோம். ஆனால் அவங்க கண்டிப்பாக சேஃப்டியாகவும் தைரியமாக தாங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதையும் மீறி 1-2 விஷயம் தப்பாக தாங்க நடக்கும். அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது எல்லாமே கடவுளோட விளையாட்டு. ஒரு வழியாக மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். மேலே வந்தது அதோட வியூவை நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே ரிட்டன் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே வந்தது அடிவாரத்தில் ஒரு அக்கா சின்ன கடை மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்க ஹெல்த்தியாக கொள்ளு சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு, உளுத்தங்கஞ்சி இதெல்லாம் வச்சு சேல் பண்ணிட்டுருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.